இந்த நாளுக்குரிய சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் அது இருக்குது. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா நெகினோத் ஒரு இசைக்கருவி. இசைக்கருவி இப்ப நம்ம நிறைய இசைக்கருவி நமக்கு தெரியும், வயலினை, கிட்டாரு, வீணை, அது மாதிரி தபேலா, அதெல்லாம் நிறைய தெரியும். அது மாதிரி அது நெகினோத்ன்றது ஒரு இசைக்கருவி. இந்த இசை கருவியில தாவீதுக்கு ஒரு ராக தலைவனா தாவீதுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இசை வகுப்புகள் நடந்திருக்குங்கிறது நம்ம வேதத்துல துல்லியமா தெரியுது. அது பாத்தீங்கன்னா 1 நாளாகவும் 15:22 பாத்தீங்கன்னா லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாக இருந்தான். சங்கீத தலைவன்னா அவன் தான் எல்லாம்னு வச்சுங்களேன். அவன் நிபுணனா இருந்தபடியால், நிபுணன் அப்படின்றப்ப நல்ல என்ன சொல்றோம், ஒரு கலையில எக்ஸ்பர்ட்டா யார் இருக்காங்க அவங்க நம்ம நிபுணன், பெரிய எக்ஸ்பர்ட் பா. இதுல இந்த வாசிக்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், வயலின்ல இது பெரிய எக்ஸ்பர்ட், இசையமைக்கிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ன்றோம்ல, அது மாதிரி ஒரு நிபுணனாக இருந்தபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். எல்லாருக்கும் மியூசிக் சொல்லி கொடுக்குறேன். அப்பயே பாருங்க கத்தரி கூட அழகா. இப்ப நம்ம பிள்ளைகளை குட்டி பிள்ளையா அதுக்கு விரன் வருதோ, இந்த ஸ்ட்ரிங்கரிங்ல கை வைக்க முடியோ இல்லையோ, குட்டி பிள்ளையா நம்ம பிள்ளைகளும் நிறைய இசை கத்துக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே கீபோர்ட் கிளாஸ், கிட்டார் கிளாஸ், வயலின் கிளாஸ் எல்லாத்தையும் அனுப்புறோம். அந்த காலத்திலே பாருங்க கத்தர் எவ்வளவு நேர்த்தியாய் அந்த கெனானியா என்பவன் சங்கீத தலைவனா அவன் தான் இருந்திருக்கான். நிறைய ராக தலைவன் இருந்திருக்காங்க, அவன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் நிபுணனா இருந்தபடியால் அவன் எல்லாருக்கும் மியூசிக் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கான். அப்ப எல்லாரும் போய் அவர்கிட்ட மியூசிக் கத்து இருந்திருக்காங்க. இந்த நெகினோத்ன்றது ஒரு கம்பி கருவி. கம்பியில வாசிக்கிறாங்களா, வயலின், கிட்டார் அப்படின்லாம் வாசிக்கிறாங்களா, அது மாதிரி இந்த நெகினோத்ன்றது ஒரு கம்பி கருவி. இந்த இசை கருவியில சில கருவிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இசைக்கு பாத்துருக்கீங்க. ஃப்ளூட் எல்லாம் பாத்துருக்கீங்களா, சோகமான பாட்டுக்கு போது ஃப்ளூட்டு. வயலின் பாத்தீங்கன்னா சில இதுல வயலின் வாசிக்கும் போது அப்படியே அழுகியே வந்துடும், அப்படியே பேசுற மாதிரி நம்ம கூடயே அப்படியே உருகி வாசிப்பாங்க. அப்ப சில இசை கருவி சோகமான இசையை கொண்டு வரும். சில கருவிகள் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள அப்படியே தெரிக்க விடுற மாதிரி. தபேலாம் சிலப்போ வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, அவ்வளவு அருமையா இருக்கும், அப்படியே துள்ளலான ஒரு இசையோட இருக்கும். அப்ப இந்த நெகினோத் என்ற இசை கருவிதான் அந்த ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை சொன்னா ஒரு பாவரிக்கை சங்கீதம் சொல்லலாம். சங்கீதத்துல 7 பாவரிக்கை சங்கீதம் இருக்கு. அதுல இந்த தாவீதின் சங்கீதம், இந்த 6வது சங்கீதம் ஒரு பாவரிக்கை சங்கீதம். அப்ப தாவீது துக்கப்பட்டு பாடுற ஒரு சங்கீதம். அப்ப நம்ம ஒரு பாவமான காரியம் செய்யறோம். சில காரியம் தெரியாம பாவமா செஞ்சிருவோம், சில காரியம் தப்புன்னு தெரிஞ்சோம் எவ்வளவு துணிகரமா செய்வோம் பார்த்திருக்கீங்களா. துணிகரம் தப்புன்னு தெரியும், ஆமா சாமிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு துணிகரமா சில பாவங்களை செய்யறோம். ஆனா அந்த செய்யற பாவத்தோட பலன் தெரியுமா, நிறைய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி செஞ்சுட்டோமே மன உளைச்சலா இருக்கும், நிறைய அது சம்பந்தமான நோய் வரும், நிறைய பிரச்சனை வரும், மத்தவங்க மத்தியில ஒரு அவமானமான சூழ்நிலை உண்டாகும், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். தாவீது பாருங்க இந்த முதல் வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உங்களுடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும். கோபம்னா என்ன, உக்கரம்னா என்ன? கோபம்னா எனக்கு ஒருத்தர் நாள் கோபத்துக்கு அப்படிலாம் நம்ம வாயில என்ன வருதோ திட்டுறோம்ல, அதான் கோபம். அப்படியே உரைச்சு பார்ப்போம், அப்படியே உச்சே மாறி போயிடுங்களா, அதான் கோபம். உக்கரம்னா என்ன தெரியுமா, உக்கரம் நம்மளுக்கு நிறைய நேரத்துல அது மாதிரி சில பேர் உக்கரமா கோபம். கையில எது கிடைக்குதோ பக்கத்துல இருக்க டிவி அந்த எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறது, உடைக்கிறது. சில பேரை உக்கரத்துல கோபத்தோட உக்கரத்துல அந்த கொலையெல்லாம் நடக்குது, உக்கரம்ன்றாங்களா. அப்ப இவர் என்ன சொல்றாரு, உங்களோட கோபத்துல என்னை கடிஞ்சு கொள்ளாதீங்க சாமி, உங்களோட உக்கரத்துல என்னை தண்டியாதீங்க. நீங்க உக்கரம் பண்ணீங்கன்னா என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது சாமி. உங்களோட உக்கரத்தை தாக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல, நான் மனுஷன், எனக்கு அந்த இது தாக்குறதுக்கு சக்தி இல்ல சாமி. என்கிட்ட கோபமும் படாதீங்க, என்கிட்ட உக்கரமாவும் நீங்க இருக்காதீங்கன்னு தாவீது சொல்றாரு. என் மேல் இரக்கமாயிருக்கும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். நம்ம சில சமயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் பலமே இருக்காது, ஒரு மாதிரி வெலன்னு வருது, ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி டயர்டா உள்ளுக்குள்ள மனசுல வேதனை இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு பலனற்று போயிடும், அப்படியே ஒரு மாதிரி பலவீனமா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்ப பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் என்ன பண்ணுது, நடுங்குகிறது. எலும்பு நடுங்குச்சுன்னா எப்படி இருக்கும், உடம்பு நடுங்கினாலே ஒண்ணும் இல்ல, உடம்புக்குள்ள இருக்க எலும்பு நடுங்குச்சுன்னா எப்படி இருக்கும். அப்ப நீங்க சாமி என்கிட்ட இறக்கம் காட்டாம இருந்தீங்கன்னா நான் பலனற்று போயிடுவேன், என் எலும்பெல்லாம் நடுங்குது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். சில பிரச்சனை வரும்போது அப்படின்னுவோம்ல, பெருமூச்சு விட்டுட்டே இருக்கே, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு கூட வீட்டுல பேரண்ட்ஸ் குட்டி பிள்ளையா இருக்கும்போது, இப்ப இல்ல,
அப்படிதான் ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே மூச்சை இழுத்து அப்படி அந்த பெருமூச்சு அப்படியே விடுவோம்ல, அது மாதிரி பெருமூச்சுனா இளைத்து போனேன். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி பெருமூச்சு விடும்? கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கினேன். ராத்திரி பூரா சில பிரச்சனை, இந்த அம்மா அவங்க சொன்னாங்கல்ல சிஸ்டர், ராத்திரி பூரா அழுத 3 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லைன்னு. இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு தூக்கம் கெட்டு போயிடுது. அதை நினைச்சு 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 நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரிதான் தாவீது கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலே நனைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கட்டில் நனைகிற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு தூக்கம் இருந்திருக்கு. துயரத்தில் என் கண்கள் குழி விழுந்தன. யாரையாவது திடீர்னு நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க, என்ன கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு, டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கே ஏன் அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி அவரு என்ன சொல்றாரு? என் கண்கள் குழி விழுந்தது. யாராவது நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம அப்படி கேட்போம். அப்ப அதே சூழ்நிலைதான் தாவீதுக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, சாமி என்னை விட்டு நீங்க தூரம் போகாதீங்க, நீங்க தூரம் போயிட்டீங்கன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது சில சமயம் ஜெபம் பண்ணும் போது என் ஜெபத்துக்கு பதில் வருமா, எதுவுமே விசுவாசமா வரும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா, என் பழைய பலனை கர்த்தர் கொடுப்பாரா மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா தரமாட்டாரா, நான் இப்படி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதா, நான் நினைச்ச காரியம் கைகூடி வருமா அப்படின்னு பல்வேறு இதை சொல்றோம். இப்ப தாவீது சொல்றாரு, நான் செத்த பின்னாடி உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், துதிக்க முடியாது, பாதாளத்திலையும் போய் உங்களை துதிக்க முடியாது, செத்த பின்ன எப்படி உங்களை நினைப்பேன், எப்படி நான் பாதாளத்துல போய் உண்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா 1-7 வசனம் வரைக்கும் தாவீது அப்படி புலம்புறாரு, எனக்கு தூக்கம் இல்ல, நான் விரட்டு போனேன், எலும்பு இப்படி ஆயிடுச்சு போயிடுச்சு. 8வது வசனத்துல இருந்து பாருங்க, அப்படியே அதை மாத்தி சந்தோஷமா மாறிட்டார். நம்ம தூக்கமா இருந்தோம்னா அந்த தூக்கம் நம்மள விட்டு போகிறதுக்கு பல நாள் ஆகுது. ஆனா தாவீது சொல்றாரு பாருங்க 6வது இதுல, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என்ன சொல்றாரு? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். இப்ப நம்ம கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றோம். நமக்கு ஒரு மனசுல ஒரு கிளேசம் வந்துருச்சுன்னா விண்ணப்பம் பண்ணும்போது ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? ஜெபத்துல ஒரு ஆழம் இருக்கணும். சில பேர் ஜெபத்தை அப்படியே ஷோ பண்ணி அதை எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ரியலா இருக்காது அந்த ஜெபம். சில பேர் ஒருத்தரை பார்த்து ஒரு இலக்கண நடையோட ஒரு அப்படியே இப்படி இப்படி மேல எல்லாம் அதெல்லாம் வச்சு அடவே அப்படி இப்படி அப்படிலாம். நம்ம உள்ளத்துல என்ன இருக்கோ தாவீது எப்படி கொட்டுறாரு, அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் சாமிகிட்ட சொல்லணும். நம்ம அதை விட்டுட்டு அப்படியே ஷோ பண்ணிட்டு ஜெபத்துல ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது சாமி விரும்புறது இல்லை. அண்ணாள் பாருங்க எப்படி ஜெபம் பண்றா. அண்ணாள் போய் பண்ண உடனே இவர் கேக்குறாரு, ஏலி வேணா அரட்டா தண்ணி அடிச்சுட்டு திராட்சரசம் குடிச்சிட்டு இப்படி பண்றான்னு அவ ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, அப்படியே இல்லை என்ன ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மனசுல எனக்கு அவ்வளோ கிளேசம் இருக்குது, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய சன்னதியில என் இருதயத்தை ஊட்டிட்டேன் என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே கொடுத்துட்டா சாமிகிட்ட, நீங்க தான் பாத்துக்கணும், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரோட கிளேசத்தை கொடுத்துட்டா. அத மாதிரி நம்ம ஜெபம் பண்ணும் போது எப்படி இருக்கணும்னா, அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணாலும் அது மாதிரி நம்மளுடைய உள்ளத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தணும். இப்ப பாவம் தான் ஒரு வியாதிக்கு காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கீங்களேன். யோபு என்ன பாவம் செஞ்சாரு? அவரு முதல் வசனம் 1வது பாருங்களேன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமா இருக்காரு, அவரை பறிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான். அப்ப அவருக்கு ஒரு வியாதி, அவர் பண்ண பாவம் அப்படின்றது நம்ம இதுல நம்ம எடுத்துக்கவே முடியாது. அப்ப யோபு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, அதே மாதிரிதான் நாமும் நமக்கு நிறைய கஷ்டம், துன்பம், பிரச்சனை, வியாதி இதெல்லாம் நிறைய வரும்போது நம்மளுடைய பாவத்தினால இது வருதுன்னோ சமயத்துல இருக்கலாம். அது எப்படின்னு பாவத்தானே வரலாம். சமயத்துல கடவுள் நம்மள பறிச்சிட்டோம், நான் பண்றேன், இதுல என் மக ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாளா, என்ன விடாம புடிச்சுக்கிறாளா அப்படின்றதுல கூட கர்த்தர் நமக்கு சில சிக்ஷைகளை கொடுப்பாரு. நம்ம அதுல ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். அப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கர்த்தரை துணையாய் வைத்து நம்மளோட பிரச்சனையை கர்த்தர்கிட்ட சொல்லி கர்த்தரை உறுதியா அப்படியே அண்ணாள் மாதிரி உறுதியா பிடிச்சுக்கிட்டீங்கதான் சாமி எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை, நீங்க எனக்கு அதை சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நம் நோயிலிருந்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுபட கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.